ப்ளீஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ என்கிட்ட பேச மாட்டா. உண்மைதான் மட்டி. அன்னைக்கு ரெட்டி அப்படி போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அது நல்லதுக்கு தான் நான் போட்டு கொடுத்தேன் தெரியுமா? ஏடி உன்கிட்ட பரம ரகசியமா இருக்கட்டும்னு நான் சொன்னது எனக்கு நல்லதோ? உனக்கு மட்டும் பரம ரகசியமா இருக்கட்டும் நான் சொன்னேன். ஊருக்கே ரகசியமாக்கிட்டா அது சரிதான். சரி அதை விட்டுட்டு அருண் பாண்டி உன்னை எப்படி டீச்சர் நடத்துறான்? ஹெட்டி நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்லட்டி. நான் அதை சொன்னல அவிய ரொம்ப நல்லவியன்னு. ரொம்ப நல்லவியல பாப்போ தெரியும். நீ எதுக்கு எடுத்தாலும் யா புருஷனையே பேசாதேன்னு. வா புருஷன் யா புருஷனை எப்படி எல்லாம் பேசணும்? இங்க பார் அவிய ரெண்டுத்துக்குள்ள சண்டை. உனக்கு எனக்குமா சண்டை? ஓ ஆடு பகா குட்டி உறவா யா புருஷனுக்கு வேண்டாதவியா யாரு எனக்கும் வேண்டாம். அவ இன்னைக்கு ஏவி விட்டுருக்கு நீ சொல்லி. ஓ என்ன ஏவி விட்டுருக்க? ஓ செப நீ இப்ப அவ பக்கம் சாந்திட்டியோ? சப்பா சரிதான் ரொம்ப சௌரியமா போச்சுடி. எல்லாரும் அவ பக்கம் சாந்திட்டீலோ? ஓ பணக்காரி யாரோ அவ பக்கம் தான சேருவிய எல்லாரும். நீ ஏன்டி இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? யார் உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. வா புருஷனுக்கு யா புருஷனுக்கு சண்டை. இனிமேல் இப்படி என்ன பேச வச்சுக்கூடாது சொல்லிட்டேன். நான் தெருவுக்கு தான் விளையாட வந்திருக்கேன். வான் கூட ஒண்ணு நான் விளையாட வரல. நீ இதனட்டி ஒண்ணு ரேச்சில் எப்போ வருவாப்பான்னு கேட்ட பொத்திக்கிட்டு நிக்கணும். அவ புருஷனுக்கு என் புருஷனுக்கு ஆவாது. ஆனா இந்த சண்டை நல்லா இருக்கு பத்தியா? ஏன் சொல்ல மாட்டேன்? அது சரி கரோப்பை தான் இந்த ட்ரெஸ் போட்டா உன்னை ஓடட்ட அடிப்பானே பரியாண்டில போட்டிருக்க. எனக்கும் கரோப்பையிலுக்கும் கேன்சல் ஆகி போச்சு. உனக்கும் வேலை இல்ல. நீ சொல்லிட்டு அருண் பாண்டி உன்னை எப்படி நடத்துறான்? என்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிடுவாங்க தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் லவ் பண்ணுவோம் தெரியுமா? பெரிய கதையை சொல்லுதா? ஓ நாங்களும் தான் லவ் பண்ணுவோம். நீ லவ் பண்ணதா உனக்கே தெரியுமே. அப்படி சொல்லிட்டு ராணி என் புருஷன் காதலுக்கு முன்னாடி மத்தவிய காதல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் புருஷன் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. இங்க பார் என் புருஷனும் அப்படித்தான். உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நீ சொல்லிட்டி செபா நீ ரொம்ப மாறிட்ட தெரியுமா? அடியே இல்லடி உன் கதை தான் எனக்கு தெரியுமா? நீங்க தான் பின்னி பிணைஞ்சு கிடைக்கல. இவ கதை தானே கொஞ்சம் டேஞ்சர்ல போய்கிட்டு இருக்கு. அதான் அவ கதை சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா சொன்னடி செபா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடாத என்ன? யா புருஷனும் என்ன தாங்கு தாங்குன்னு தான் தாங்குவாங்க. நேத்து கூட அப்படித்தான் எனக்கு மல்லிப்பூ அல்வாவும் வாங்கி கொண்டு கொடுத்தாவ தெரியுமா? மல்லிப்பூ அல்வாவுமா? உனக்கு உன் புருஷன் வாங்கிட்டு வந்தாவளா? எனக்கு பால்கோ வாங்கி வந்து கொடுத்தாவல. அதுக்கப்புறம் நேத்தே திடீர்னு நைட்டு 11 மணி தான் இருக்கும். அவைய பயிற்சத்தம் கேட்டுச்சு. நான் உடனே முழிச்சிட்டேன். முழிச்சு உட்காந்துருந்தேனா என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்டாவ. இல்ல இனிமேதான் தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவைய ஃபேண்டு பைக்குள்ள இருந்து அல்வாவும் மல்லிப்பூ எடுத்துக்கொண்டு கொடுத்தாவ. அதுக்கப்புறம் நான் இது என்னன்னு கேட்டேன். சத்தம் போடாத. வீட்டுல அம்மா தங்கச்சிலாம் இருக்காவ. உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிட்டுட்டு தலையில போய் அப்படின்னு சொன்னாவ. ஒத்தையில தின்றுப்பியா? இங்க பாரு நான் ஒண்ணு மாதிரிலாம் கிடையாதுன்னு. மாமியாரு குயிலத்தை எல்லாரும் இருந்தோம். நீங்க ரெண்டு நாசுக்கா மேல போய் உட்காந்து திங்கல. அப்படி ஒண்ணு நான் திங்க மாட்டேன்னு நீ சொல்லிட்டி. அத்தி ரேச்சல் கதை எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. நீ சொல்லு ரேச்சல். என் பசங்க கூட நேற்று எனக்கு எல்லாமே வாங்கி வந்து கொடுத்தாவ. ஆனா நீ இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லவே இல்லை தெரியுமா? அவத்தான் இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுதா உண்டக்கண்ணி படி. அவ கதை கேட்டுட்டு உன் கதையை நான் கேட்கேன் சரியா? கராப்பை கிட்ட போய் கேளுப்பா. ரேச்சல் நீ சொல்லிட்டி. அப்புறம் நான் அல்வா அவ்வளோத்தையும் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். வச்சு சாப்பிடு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாவளா. உடனே நான் உட்காந்து அல்வா சாப்பிட்டேனா அப்படி பூவ அவிய வாங்கி என் தலையில வச்சாவளா. எனக்கு வெக்கமா போச்சுது. உடனே அப்படி கையை பிடிச்சி இழுத்து அவிய நெஞ்சோட என்ன அப்படியே அவிய நெஞ்சில என் தலைய சாய்ச்சி வச்சிருந்தாவளா. அப்படி சாய்ச்சி வச்சு என் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தாங்களா. அடுத்து இதே மாதிரி வீட்டுல போய் பண்ணணும். நான் வெக்கப்பட்டுட்டே நின்னா அப்படியே அல்வாவை எடுத்து என் வாயில வச்சாவளா. அப்படி லவக்கடின்னு உள்ள போய் இருக்குமா அல்வா?
ஆமா, சத்தமே கேட்கல. ஏன் தெரியுமா புதுசா கல்யாணம் முடிஞ்சவளுக்கு அல்வாவும் மல்லிப்பூ வாங்கி வந்து கொடுக்காவ? எதுக்கிட்டே? அப்பெல்லாம் கூட்டு குடும்பம், அதுக்காக கெட்டின பொண்டாட்டி கொஞ்சம் மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்ப என்னடா பண்ணேன்னு யோசிக்கும் போது முறுக்கு சீடெல்லாம் வாங்கி கொடுத்தா நடுறத்துல உட்காந்துனா கடக்கு புடுக்கு கடக்கு புடுக்கு கடக்கு புடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அதே அல்வா வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா லவக்குன்னு உள்ள போயிடும், சவுண்டே கேட்காது. பொண்டாட்டியும் திருப்தி படுத்துற மாதிரி ஆயிரும், பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்குத்தான். ஆமா, நான் அல்வா சாப்பிட்டது வெளியில கேட்கவே இல்ல. எப்படி கேட்கும்? அந்த இலைய என்ன செஞ்சா? தின்னுட்டா. இல்ல, அத அப்படியே மடிச்சு பேப்பருக்குள்ள வச்சு தூர வீரமா வீசிட்டாவ. புருஷனை முன்னாடி அணக்கலாம தின்றுக்கிய. ஆமா, அவிய எனக்கு உருட்ட, நான் அவியலுக்கு உருட்ட. ஒரே உருட்டலதான். மத்ததெல்லாம் சபா. இதை விட மோசமாவே நம்ம உட்காந்து பேசிட்டோம். இவ சொல்லல ஒண்ணு தப்பு இல்ல, நீ சொல்லிட்டி. அப்புறம் அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். அப்படியே என் கையை அப்படியே பிடிச்சு அமுக்குனாவளா அப்படின்னு கத்துன வாயிலே கொடுத்துருவேன்னு சொன்னி வாயிலே கொடுத்துட்டாவ. அவ வீப்புல போராட்டி வீம்புல போகல, இங்க நடந்தது இப்ப அங்க நடந்தே ஆகணும், அதுக்காக போயிருக்கா. சரி சரி, என் புருஷன் வந்துடுவ, நான் போறேன். ரொம்பதான் மாறிட்ட போலுக்கு. உண்மையிலே நல்லா தமட்டி இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம். சொல்லுவதை எனக்கே வாழது போல இருக்க. நல்லதா இருக்கு. ஆமா, அழகி கூடதுன்னு வந்தா அழகி எங்க? அவ விக்ரம பார்க்க போயிருக்கா. உன் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சோ? அத்தி, என் புருஷன் அரமணத்துல வர சொன்னாவ. சரி, நான் போயிட்டு வரேன். எட்டி, உங்க வீடு பின்னாடி தானே இருக்கு, அங்க போகலையா? அங்க போன காலத்தை அரைச்சிருவேன்னு எங்க வீட்டால சொல்லிட்டாவல்ல. அப்போ உன் புருஷன் என்ன சொன்னாலும் நீ கேப்ப? என் புருஷன் என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். என் புருஷன் என் மாதிரி என்ன காதலோடு இருக்கவோ தெரியுமா? என்னை இப்படி யாருமே பாத்துக்கிட்டதே கிடையாது. ஓ, என் புருஷன் என் மாதிரி என்ன உசுரா இருக்காவோ தெரியுமா? என் புருஷனை நான் அவ்வளோ ஒன்னா ஒத்துமையா இருப்போம் தெரியுமா? ஆமா, என்ன பாசமா 2 பேரும் இருப்போம். அவிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அவியலும் நானும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். எனக்கு சோறெல்லாம் உருட்டி விட்டாவ தெரியுமா? எத்தனை நாள்? 2 அடி கொன்னலாம் பாத்துக்க. எத்தனை நாளைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? நாங்க கயாமுந்தில இருந்தே நாங்க அப்படிதான் சாப்பிடுறோம். அதான் எத்தனை நாளைக்குன்னு கேட்டேன். ஓட வாங்கிறத எதுக்கு இப்ப தாடவ மாதிரி குச்சிக்கிட்டு நிக்கா? உன் பிரிய இன்னும் வரல. நான் எதிர்பார்க்கிற நேரம் வரவே கிடையாது. ஆமா, அவனுக்கு வேலை சொல்லி இல்ல பாரு, 24 நேரம் உன்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டே அலைதான். ஆமா, வேலை வெட்டிக்கெல்லாம் போக வேண்டாம், அவன் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாம், இந்த அவளை தூக்கி சமந்தா போதும். அத்தா, அவனை ஒரு நேரம் அங்கங்க உட்கார விட மாட்டேக்கியா? பெறவனே இப்ப தேடிட்டு அடக்கா. என் புருஷனும் நானும் சேர்ந்து இருக்கிற உங்களுக்கு பொறாம. எவட்டி ஏவி விட்டா? ஏவி விட்டாவளா? இல்லட்டி, மதியம் போல நின்னு தாடவ மாதிரி குதிக்கிய, அதான் கேட்டேன். பேச்சா குறைச்சு பேசுங்க, மாமியார் தான் புரியுதா? வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அட ஒக்க மக்கா, யாரை விட்டுட்டு அனுப்புறது? நாதா மாமியார் தானே, வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு கீழ்படிஞ்சிருக்காருந்தா இருக்கணும். ஒழுங்கா அடுப்ப பத்தாச்சு ஒரு காப்பி போட தெரியுமாட்டி? நீ எல்லாம் வாய் பேசிக்கிட்டு இருக்க. என்னன்னு கேட்க? என்ன நடக்குங்க? கேட்டியல, இந்த சுண்டைக்கா பையுள்ள என்ன படுத்துற பாட்ட பாரு. மாமியாரா நான் பொத்திக்கிட்டு ஒரு இடத்துல உட்காரணுமா? என்ன குடும்பத்துல சகுனி வேலை பாக்கிறானே கேக்க? பெலப்பையுள்ள இன்னைக்கு ஏவி விட்டுருக்கல. எல்லாம் எத்தனை மணிக்கெல்லாம் வருவான். என்னாச்சுது? எவன் ஏவி விட்டான்னு தெரியல. இங்க நீ பத்திரகாலியா ஆடிக்கிட்டு நிக்கா பையுள்ள. நான் தான் இங்க புதுசு விளையாட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பையுள்ள நான் அறுத்து கழிச்சு கிடக்கு. நான் எப்படி பார்த்தா நீ தான் இப்ப வீட்டை விட்டு வெளில போகணும். இன்னும் நான் முறப்படி உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டே வரல. இறக்கப்பட்டு உள்ள வச்சது தப்பா போச்சு. ஆமாமா, உன்னை இறக்கப்பட்டு உள்ள வச்சது தப்பு தான். நான் உங்களை சொன்னேன். அது எங்க அம்மா. உங்க அம்மா எனக்கு மாமியாரு. மாமியாரெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். என் மவங்கிட்டயே என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே? ஏலே, இன்னைக்கு விடப்படாத, இன்னைக்கு இவளை விடவே கூடாது. நானும் என் புருஷனும் தண்ணி கொடுத்து நான் போறேன். தண்ணி கொடுத்து போறீங்களா? ஒரு வெண்ணி கூட போட தெரியாது. இல்ல, இவளை தண்ணி கொடுத்து அனுப்பியே ஆகணும். ஆமா, தண்ணி கொடுத்து போயே ஆகணும். சரி, பின்னாடி ஒரு வீடு கிடக்கு, போங்க. புருஷனும் பொண்டாட்டி போய் கும்மி அடிப்பிலோ சுவார் பொங்கில என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தண்ணி கொடுத்தனும் போயிருந்தீங்க. ரொம்ப சௌரியா. தண்ணி கொடுத்து
அட ஒக்கா மக்கா வாய் கொழுப்பு பத்தியா போய் உள்ளக்கி. நாங்க வீட்டுக்கு போணுமா? அதெல்லாம் போக முடியாது. புருஷன் முன்னாடி போங்க. பின்னாடி வீட்டு சும்மா தான் கிடக்கு. அந்த வீட்டு போவில இல்ல உங்க அம்மா வீட்டு போவில. இந்த ரூபி வீட்டு கூட கிடக்கு. போங்க. இது என் புருஷ வீடு. உங்க புருஷரை பெத்ததே நாங்க தான். மறந்துறாதீங்க. பெத்தாச்சுல, முடிஞ்சிச்சுல. இப்ப நான் பொண்டாட்டி. அப்ப ஒரு மார்க்கமா தான் இருக்க. உன்ன போய் நான் பச்சை புள்ள நினைச்சு விட்டேனே. பையன் உள்ள வீட்டுல என்ன சண்டை போட்டு கிடக்கு? வீடான்னு கேக்க. இது வீடான்னு கேக்க. அதானே வீடுன்னு உனக்கு எப்படி தெரியும்? வீட்ல ஒரு தூத்து தொலைச்சு கோலம் போட்டா வீடுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அடுப்பு பத்தாச்சு ஒரு காப்பி கீப்பி போட்டிருந்தா உனக்கு வீடா தெரிஞ்சிருக்கும். உன் துணியவாது நீ தோச்சு போட்டிருந்தா உனக்கு வீடா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் செய்யறதுக்கு அடுத்தே இருக்குல்ல. உனக்கு இது வீடு மாதிரி தெரியுமா? ஏ தங்கப்புல, ஆமாக்கு ஒரே ஒரு காப்பி போட்டு கொண்டு வா பாப்போ. உங்களுக்கெல்லாம் காப்பி சோறு பொங்கி போடுறதுக்கு தான் யா புருஷன் என்ன கஷ்டப்பட்டு தாலி கட்டி கூட்டி வந்தாவளோ. ஓ, கஷ்டப்பட்டு கூட்டம் தானா? ரூபி இருந்து தப்பிச்சா போதுன்னு நீதாமா வந்த? என் புள்ள கரெக்டா சொன்னான். என்ன சேட்டை பண்ணுதா இவ? என் புருஷன் வரட்டும், உங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க. தா உன் புருஷன் பைக் சத்தம் கேட்க பாரு. பாப்போம் பாப்போம், அவன் என்ன சொல்றான்னு பாப்போமா. பாதவத்தி இப்ப உள்ள என்ன டிராமா பண்ணுதுல. சார் வாங்க சார். என்ன என்ன நடக்குங்க? பாதவத்தி சார் உங்க பொண்டாட்டிக்கு தண்ணி கொடுத்தன போகணுமா? சரி சாப்பாடு இருக்கா? உங்க பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க. அவட்ட கிட்ட பட்டியெல்லாம் கிடக்கணும். அப்பா பசிக்குது. நான் எடுத்து வைக்க. சரி. இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்ச கிடையாது. சேட்டை பிடிச்ச பையன். என்னங்க பாத்தியா? என்ன கிங்சன்? என்ன என்னங்க என் பொண்டாட்டி ஏதாவது வம்பிருக்கியா? சரி சரி, சாப்பாடை மேல உன் பொண்டாட்டியே உனக்கு வச்சு தருவா. தா இந்த வீட்ல இருப்பீளோ இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு போவீளோ இல்ல ரூபி வீட்டுக்கு போவீளோ, உன் பொண்டாட்டிக்கு தண்ணி கொடுத்தனும் போயே ஆகணுமா. இங்க அவளுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்குதான். இங்க பாரு, உன் பொண்டாட்டி தான் உனக்கு சோறுக்கெல்லாம் பொங்கி தருவா. போங்க போங்க, அடியோட மக்கள் குடியோட கிளம்புங்க. என்னங்க என்னமா? அவன் எவ்வளவு பவ்யமா கேட்கான். பையவுள்ளைக்கு ஒரு அடுப்பு போத்தாச்சு காப்பி போட தெரியாது, தனி கொடுத்தனம்மா. சரி அத்தை, நான் சாப்பாடு எடுத்து வைக்க, எல்லாம் சாப்பிட வாங்க. அழுவா மல்லிப்பூ வாங்கிட்டு வரல. என்ன போய் உள்ள அப்பமே சோறு மாதிரி முழிக்குது. என்னல இன்னைக்கு லேட்டா வந்திருக்கா? ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சின்ன டூட்டி, அதான் நேராயிட்டு. சாரணுங்க குயிலி கூட்டாரேன்ட்டு போனேன். சரிம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்துங்க, பசிக்கு. சரியா, இதோ பிள்ளைங்க கொஞ்சம் சோறு தச்சு கொடுக்கலாம்ல? வேண்டாம், நீங்க எடுத்து வைங்க. அதானே, அவளை ஒரு வேலை செய்ய விட்டுற மாட்டானே. ஓய், டூட்டிக்கு போயிட்டு வரமே வீட்டுல கெட்டினவன் இருப்பாள, கெட்டாவது வாங்கிட்டு வரணும்னு தெரிஞ்சது. என்னடியாச்சு உனக்கு? என்ன ஆச்சுடா? என்ன? ரீச்சருக்கெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு, எனக்கு மட்டும் எதுவே இல்லை. ஒவ்வொரு வீட்டுல பொண்டாட்டிக்கு வரும்போது அல்வாவா மல்லிப்பூவா. இப்ப என்ன அல்வாவும் மல்லிப்பூ வேணும் அவ்வளவுதானே? நாளைக்கு நான் பீத்துறேன்டி, எப்படி தெருல உட்கார்ந்து பீத்துறேன்னு மட்டும் பாருங்கடி. பீத்துகளா எப்படி நான் பீத்துறேன்னு மட்டும் பாருங்க. அப்படியே நடக்கணும், ரீச்சர் சொன்ன மாதிரியே நடக்கணும். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுது பூவொன்றே. அத்தி கரபை விட்டோலி வந்துட்டேனே. கரபைலுக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதான் அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிட்டேன். பூ ஆத்தி கரபைட்ல ரோஸ் புல்லா பூத்து கிடக்கு. ஆத்தி அந்த கருவாச்சி இருந்த ஓடட்டடி போல வக்கக்காரி. இந்த ரோஸ் பூ பறிச்சே ஆவணுமே. கரபைட்ட மட்டும் பிரேக்கப் பண்ணாம இருந்தோம்னா அவனே இந்த ரோஸ் பூ பறிச்சு கொண்டு தந்திருப்பான். என்ன ஒரு வீட்ல ரோஸ் பூ வச்சா தடுக்க மாட்டேக்கு, இந்த கருவாச்சி வீட்ல மட்டும் நல்ல கூத்து குலுங்குதே. நப்பி வீட்ல தான் முளைக்கிறேன்னு இருக்கும் போலுக்கு. நானும் ஒரு 10 செடி அதை வாங்கி கொண்டு வச்சிருப்பேன். ஒண்ணு கூட முளைச்சு வெளியில வரட்டுமே, வராதே. இந்த கருவாச்சிக்கு தான் முளைக்கும் போலுக்கு. சரி பரவாயில்ல, கருவாச்சி வச்ச செடி நல்லத்தான் வந்திருக்கேன். பறிச்சுட்டு ஓட்டிடுவோம். கருவாச்சி வந்துருவாளோ, பார்க்கலாம் பார்க்கலாம். ரோசா பூ சின்ன ரோஸ்
அப்போது என் தலையில பூக்கும் சின்ன ரோசா பூ. எடுவாரியல ஆ, அதான் பிரேக்கப் ஆயிட்ட பிறகு என்ன பேச்சு வார்த்தைன்னு கேக்க. பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, அது நீ எனக்கு தான். இது என்ன எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இந்த மானங்கட்ட ட்ரெஸ்ஸ போடப்படான்னு சொல்லிருக்கா சொல்லலையா நீனா? என்ன என்னன்னு கேக்க? அதான் உனக்கு எனக்கு எதுவும் இல்ல நான் இப்ப நான் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னன்னு கேக்க? ரொம்ப தான் என்னமா பொண்டாட்டிக்கு ரொம்ப அதட்ட மாதிரி அதட்டிக்கிட்டு இருக்கா? அத்தா உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு சண்டை ஆயி போச்சு. அத்தா உங்க அம்மைக்கு எங்க அம்மைக்கு சண்டை ஆயி போச்சு. அத்தா எங்க அம்மா சொன்னால இனிமேல் இந்த கராபேலிக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவல. உங்க அம்மா மல்லிகா சொன்னா நான் கேட்டுறான் பாரு. எங்க அம்மை பத்தி மல்லிகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்க அம்மா இருந்து ஒரு 4 சென்டி மூத்தவா. 4 வயசு மூத்ததா? எனக்கு முந்தின செட்டு தான் உங்க அம்மா. 15 வயசுலயே உங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அட்டம் பிடிச்சல கட்டிக்கிட்டா. அவளுக்கு பிறந்த போய் உள்ள இப்ப எனக்கு ஜோடி. சரி சரி, இந்த ரோஸ் பூ தானே வேணும்? ஒண்ணு எனக்கு வேண்டாம். இரு எனக்குள்ள பணின்னு இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம். இல்ல இந்த மானங்கட்ட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தெருவுலயே நான் விட மாட்டேன். பொண்ணு போடுறேன் மத்துக்க. என்ன என்னன்னு கேக்க? இல்ல நான் என்னன்னு தான் கேக்க. என்னடா வேணும்? என்னடா வேணும்? டேய் ஏலே என்னடா வேணும் உனக்கு? நான் எந்த Dress போட்டா உனக்கு என்னடா? கீழே இறங்குடி. எதுக்குல நான் இறங்கணும்? அவசரப்பட்டு ஏறிட்டேனா? இறங்கிட்டேன். தோல் மேலே ஏறி உட்காந்துருப்ப பொழுது. அட்டியே என்னடி என்ன? சரி நான் பாறேன். அந்த சைடு வா, யாரும் இல்ல. என்னது? இங்க பாரு, இதுக்கு மேல என்னால முடியாது. கொன்னு போட்ற மத்துக்க. எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாவ. போ பின்ன சொல்லி போயிருவோம். போய் இங்க யாருனது அங்க வந்து யாரு? கொன்னே போட்டுருவேன். நான் போறேன். போறியா? கொன்னுருவேன். என்ன இறக்கி விட்டு சொல்லிட்டேன். நான் தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இறக்கி விட்டுரு. அதெல்லாம் முடியாது. அத்தா உங்க அக்காக்காரி எங்க வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாள. போய் உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுப்போம் பாருன்னு எவ்வளவு கிடக்காரமா பேசுனா. கடனை உடனே வாங்கியாவது நம்மள கரையேத்திருந்தேன், கவலைப்படாத. கரை ஏத்திட்டு என்ன தூக்கி கொஞ்சி என்ன இறக்கி விடு. அவளை கரைத்த வரைக்கும் கொஞ்சம் கூடாதுன்னா சொல்லக்கூடாது. பாரு, அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அது அந்தந்த காலத்துல அப்படி அப்படியே அனுபவிச்சிடணும். பேச்சு சாமத்துல நீ நல்லா தான் பேசுவ. என்னை பார்த்தா பாவமா தெரியல. கரப்பையில உன்னை பார்த்து எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா உங்க அக்காக்காரி நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருது. என்னை இறக்கி விடு, நான் போறேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. என்ன? நான் போறேன். இல்ல விக்ரம் இல்ல, விக்ரமே. ஆமா. அவன் இல்ல, அவன் அழகிய விரும்புறான் தெரியுமா? அத்தாசு பஸ்ல எல்லாத்துக்கும் தெரியுமா? அது லவ் பண்றாங்களா? அன்னைக்கு நான் பார்க்க 2 பேரும். 2 பேரும்? அது அது விக்ரம் இல்ல, அழகி பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு நிக்காண்டி. எவ்வளவு நெருக்கமா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படியே பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு கொடுத்துட்டான் பார்த்துக்கா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. இப்ப என்ன? இல்ல சொன்ன, அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இல்ல அவங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் நானும். எனக்கு வீட்டுக்கு போற நேரம் ஆயிட்டு. இல்ல இங்க இப்பெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு இல்ல மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சா, இனி 2 மணி நேரத்துக்கு யாரும் தோட்டத்துக்கு வரமாட்டாங்க. எங்க வீட்டு மேல மொட்டை மாடி இருக்கு, அங்க யாருமே வரமாட்டாங்க. நம்ம பேசிட்டு போமா? ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். பரவாயில்ல, நான் வரல.
இல்ல யாரும் இருக்க மாட்டாங்க, வா சும்மா பேசிட்டு இருக்கலாம், வா. நான் வரமாட்டேன். சொல்றல வாய. நான் வரமாட்டேன். விடுறா, நான் போறேன். கொஞ்ச நேரம் வாடி. முடியாது. பிடிச்சிருக்கலாம், வா. என்ன விடுங்க, நான் போறேன். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சனா அவ்வளவுதான். ஏன் உங்க அண்ணன் கட்டி நீ காதலிச்ச? என்ன பின்னாடி எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடி போய்கிட்டு இருக்க. ஏதாவது ஒண்ணு முக்கியமான விஷயம் பேச முடியுதா? நீங்க என்ன என்ன இப்படிலாம் அதட்டுறீங்க? அதட்டாம உயிர் கூட காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய பார்த்தாலும் எங்க அண்ணன் வந்துருவான், எங்க அண்ணன் ஒண்ணு வந்துருவான்னு கிட்டு. இங்க பாரு, இங்க யாரும் இல்ல, நீயும் நான் தானே. பெரிய பயப்படுதா? இங்க பாரு, இது வீடு பழைய வீடு, யாருமே வரமாட்டாங்க. நம்ம ஊருக்கருவி யாருமே வரமாட்டாங்க. தைரியமா பேசிட்டு இருக்கலாம். எங்க அண்ணன் தேடுவான். எங்க மைனி எவ்வளவுதான் சமாளிப்பாவ? அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிருக்கான்ல காதலிச்சு. இங்க பாரு, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்பேன். உங்க அண்ணன் தரமாட்டேன், வைக்க மாட்டேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன் ஏதாவது சொன்னா என் கைய புடிச்சிட்டு வரதுக்கு ரெடியா இருக்கணும். எங்க அண்ணனுக்கு பயமா இருக்கு, எங்க அம்மா அடிக்கும். நீங்க ஏதாவது சொன்ன கொண்டு அத்து விட மாத்துக்க. வெட்டி வெட்டி காதலிச்சிருக்கேன், உசுர கொடுத்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு வேணும், நீ தான் என் பொண்டாட்டி. உன் கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான அப்படி எப்படி இருந்திருக்கும், ஒண்ணுமே பாத்துக்க. பிடிச்சதானே இருந்தா என்ன இப்படிலாம் பேசுறீங்க? என்ன அப்படிலாம் பேசுறீங்க? ஒண்ணு கேப்பேன், உங்க அண்ணன் தரமாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்க, கைய புடிச்சு வரதுக்கு ரெடியா இரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வரமாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, என் முழு சீரத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். மிரட்டுறீங்க? மிரட்டுறாங்க? எப்படி காதலிக்கன்னு தெரியும்ல. நாங்க உசுர கொடுத்து காதலிப்போம். உங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை கட்டிட்டு போலாம் வைக்கோ, கொண்டு அடிச்சிருவேன். நீ எனக்கு வேணும். உன் வீட்டுக்கே வந்து உன் கூட நான் எப்படி எல்லாம் இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நான் தைரியமானவன் தான். நீதி கல்யாணம் பொண்ணு மட்டும் ஏதாவது சொன்ன, நீ என் பொண்டாட்டிடே. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ தான் பொண்டாட்டி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அதான் பயமா இருக்கு. நீ என்ன முடிவெடுப்பியோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரு, இசையா இருக்கட்டும், ரேச்சலா இருக்கட்டும், எவ்வளவு தெளிவா முடிவெடுத்துட்டு போனாங்க. அப்படி நீயே எடுக்கணும். வேற ஏதாவது கோலத்தனமா முடிவெடுத்த இசைய பத்தல. எவ்வளவு தெளிவா முடிவெடுத்தா. உன் வீட்டுக்கு வந்தா அண்ணி அந்த ரேச்சலு அவ்வளவு முடிவெடுத்தா பார்த்தல, ஊரே எதிர்ப்பு தெரிவிச்சது உங்க அண்ணனை கட்டாதானே அப்படின்னு நின்னுக்கிட்டு நின்னா. நீ அப்படி இருக்கணும். என்னை ஏமாத்திர மாட்டல்ல. ஊருக்குள்ள உங்க அம்மா பத்தி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறிதான் உனக்கு காதலிச்சேன். எங்க அம்மா கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்க அம்மா எப்படி அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஊரோட பொண்ணே கிடைக்கல அப்படின்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? எனக்கு அவ தான் வேணும். நான் ஒன்னும் அவ அம்மா பார்த்து காதலிக்கல, அவளை பார்த்தா காதலிச்சா எனக்கு அவ வேணும். அம்மா எப்படி இருந்தாலும் அப்ப நல்லவன் தானே அப்படின்னு சொல்லி காதலிச்சிருக்கேன். அதை பொய் ஆக்கிட்டு போயிடாத. உங்க அப்பா நல்லவர் தான், புரிஞ்சுக்க. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது உனக்கு கிட்டதுக்கு. ஆனா நீ தான் வேணும்னு நான் ஒத்த கால நின்றுட்டு இருக்கேன். புள்ள பத்துக்கிட்ட அது உன் கூட மட்டும்தான். கட்டிக்கிட்டு வாழ்ந்தாலும் அது உன் கூட மட்டும்தான். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? கிரிக்கடி, நான் அதுக்கடி மூச்சு தண்ணி போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நமக்கு என்ன சொல்லு, வாழ்க்கை இப்பவுமே ஆரம்பிச்சிடலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். ஆரம்பிச்சிருவோமா? சொல்லு, இப்பவுமே வீட்டு வரியா? என்ன தண்ணி கொடுத்து போனா சொல்லு, எங்க போய் வாழ்ந்துக்கலாம். கல்யாணம் பண்ணிக்குமா? வரியா? இல்ல, ஏதாவது பிரச்சனை கை மட்டும் விட்டுற மாட்டீங்கல்ல? சரி, பாத்துக்கலாம். இந்த வீட்டுல யாரும் இல்ல. சும்மா இருங்க. உங்க முரட்டை பத்தி என்கிட்ட காட்டுறீங்க, போங்க. நீங்க சரியான மோசம். முரட்டை பத்தி காதல் அதண்டி சுவாரஸ்யமே. ஒன்னும் சுவாரஸ்யம் வேண்டாம். முரட்டுத்தனமா இருக்கு, போங்க. பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கல. ஓ, பிடிக்கலையா? பிடிக்கல. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான், முரட்டு பைய. நீ இப்படி பேசும்போது அப்படியே வா, வீட்டுக்குள்ள யாரு இல்ல, வீட்டுக்குள்ள போலாம். நான் வரல. உன்னவே உள்ளவா, பாடி உள்ள. நம்ம பொண்ணு வாழ்க்கை அந்த அருண் பாண்டி நாசம் பண்ணல. அவன் தங்கச்சி வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடியே நாசமா நான் போகணும். ஃபெயிலோட லாக் பண்ணுக்கா. இரு அந்த அருண் பாண்டி இப்படி நம்ம கையில இருக்கணும். நம்ம பிள்ளை வாழ்க்கையை ஏமாத்தி நம்ம பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ண பாரு. இனி அவ வாழ்க்கை நாசமனா போனாலும் பரவாயில்ல, அந்த அருண் பாண்டி நல்லாவே இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கக்கூடாக்கா. நம்ம பொண்ணு நாசமனா போயிட்டாலும் பரவாயில்ல, இனி அவன் நல்லா இருக்கக்கூடாது. அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் செய்ய. இன்னும் வரக்கணும். அடா, கிங்ஸின் சம்சாரா, வாமா வா. ஏன் உட்கார வேண்டியதுமா? நீங்க தமிழரசி அக்கா அப்பா தானே? அப்பாவே கூப்பிடு. ஆமாமா. நல்லா இருக்கலாமா தமிழரசி? நல்லா இருக்காங்க. என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்பா, கேட்க சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. அவங்கதான் எனக்கு இன்னைக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க. சரிம்மா. என் பொண்ணு இவ்வளவு நாளா இது என்ன தேடி வரல, அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம்.
அவ நல்லா சந்தோஷமா இருக்கல்லம்மா. சூப்பரா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன் உங்களை பார்த்தேன்னு. சரிம்மா, நான் போய் தம்பியை வர சொல்ல. சரி. சார். சரி சரி, நான் கிளம்பிட்டேன். ஓகே, அப்ப இந்த மிச்சம் மட்டும் முடிச்சிருங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அது பஸ் போயிருக்கோம். நான் ஒண்ணு கூட்டிட்டு வந்ததா. நீங்க போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஓய். போலமா. ஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். கான்ஸ்டன்ட் கூட ஸ்டேஷன் புடிச்சு உள்ள விடுவாங்க. நீ வா. கொடுக்கும் போது கொடுக்காது, தூங்கிரு. ஆமா, இப்ப மட்டும் நல்லா கொடுப்பான். நான் அவ்வளவு எழுப்புதான் தூங்கிட்டு கிடக்க. தூக்கம் வந்துட்டு. தூக்கம் வந்துட்டா கொண்டு என்ன பட்னியா போட்டுட்டு தூக்கம் வந்துட்டா. சிரிக்க மாதிரி பாடல இது பாடல போது அரிசி குத்து மாதிரி பத்து தின்றுவா. வா, எனக்கு சுசியா வேணும். எல்லாம் வாங்கி தரேன். என்ன பொருள் நிறைய திங்க விட சொல்லிருக்கானா இல்லையா? பியானோனா பியானோ. சரி சரி, வா வா. ஒரு 25 வடை வச்சிருங்க, அதை பார்சல் பண்ணிருங்க. இப்ப சாப்பிட மட்டும் ஒரு சுசியமா ஒரு டீயும் கொடுத்துருங்க. பார்சல் வடை மட்டும் போதுமா? ஒரு நிமிஷம். வீட்டு பார்சலுக்கு சுசியமா வாங்கிட்டா? அம்மாவும் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. சரி வாங்கிடுறேன். சார நேரம் வீட்டுல கிடந்தான். அவன் பச்சி தானே சாப்பிடுவான். சரி நான் வரேன். அண்ணா எல்லாத்தையும் மிஸ் பண்ணியே கொடுத்துருங்க. சரிங்க சார். இந்தா மாத்திட்டு குடி. இரு. இந்தா நல்லா ஊதிட்டு இதான் குடி. சரி மெதுவா குடி. என்ன பொருள் நிறைய சாப்பிடாத. எப்ப பார்த்தாலும் பூரிய தின்னுட்டு கிடக்க. உடம்புல கொஞ்சமா சதை பிடிச்சிருக்காட்டி. இனிமேல் தேவையில்லாம சாப்பிட்டா கொண்டு விடும் பார்த்துக்க. ஆமா, ஒரு தீவனம் கிடையாது. சரி இதை சாப்பிடுனா இனிமேலாம் ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடணும். கொண்டா ஊதிட்டாரு. என்ன? ஒண்ணு இல்லங்க. சரி நான் இதை குடி. சரி சரி, இரு வர ஏண்டி என்னாச்சு? காலைல சாப்பிடலையா? பூரிதான் சாப்பிட்டேன். பூரி குறைச்சது பாரு உனக்கு. பூரி நக்கிட்டே. இனிமேல் பூரிடா திங்கடா பார்த்த. வா, நீ ஒண்ணு என்ன பண்ணல, உனக்கு திங்க வேண்டாம். வா வீட்டுக்கு வா. ஆடு வந்திருக்கா, திங்க தீவனத்தை பாரு. இப்ப ஒண்ணு பண்ணல. வீட்டுக்கு வா. ஒரு திருப்பு வாங்கிட்டு எடுக்கணும். ஆனா இவன் 2-3 நேரம் வாங்கிட்டு எடுத்துட்டாளே. ஓய் இசை வேணும். பரவாயில்ல வா. ஒண்ணு இல்ல, இரு. தூங்க. என்னமா? என்ன? ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு. அது பூரி சாப்பிட்டல, அது ஒத்துக்கல. இல்ல, நேத்து இப்படிதான் இருந்துச்சு. நேத்து என்ன சாப்பிட்ட? நேத்துல பூரி சாப்பிடலையே. வேற ஏதோ என்ன பூரி சாப்பிட்டுருப்பா. நீதான் சோத்தை தவிர எல்லாத்தையும் திங்கிய. இல்ல, நேத்து அத்தை சோறு தான் ஊத்தி விட்டாங்க. சரி, இப்ப வேற ஏதோ ஓமத்துல கரெக்டா? இரு, அம்மா எழுப்பிட்டு வரேன். வேணாம். இரு, அம்மா நான் ஏதோ கை மருந்து கொடுப்பாங்க. நான் அம்மா எழுப்பிட்டு வரேன். வேண்டாம், நான் உன் நெஞ்சில படுத்துக்கிட்டேன். சரி வா தூங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா? இரு, நான் போய் அம்மா எழுப்பிட்டு வரேன். அது என்ன போல ஒத்துருக்காது. ஏதாவது கசம் ஏதாவது பண்ணி தருவாங்க. இரு, நம்ம 2 பேரும் பாத்ரூம் போலாமா? பாத்ரூம் வருதா? போனும் போல இருக்கு, வாங்க. சரி வா. வா எந்தி. இரு பாரு பாரு. இரு, நான் பாத்ரூம் லைட்டு போட்டு வரேன். என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா இப்பெல்லாம் உடம்பு இருக்க மாட்டேனே. தெரியல, டயர்டாவே இருக்கு. என்னவா இருக்கும்?
அது சரியில்லையா? ஏ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போமா? ஏய் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போமாடி? ஆமா இப்படி இருக்கு. என்னவா இருக்கும்? ஏய் ஏய் தூக்கம் வருது. தூக்கம் வருதா? சரி தூக்கி வச்சு தூங்க வைக்கிட்டா? இரு தோல்ல தூக்கி போடுது. சரி தூங்க. பாத்ரூம் என்ன போயிட்டு வரியா? இப்ப வரல. என்ன வித்தியாசமான சிம்டம்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி சரி தூங் 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 தூங். பாத்ரூம் லைட்ட போட்டு வச்சது யாரு? வீடு முழுக்க லைட். இவன் யார தூக்கி வச்சிருக்கான்? எல்லா கிங்ஸனே சொல்லுங்கம்மா. ஏன்ல என்னாச்சு? இல்லம்மா அதுக்கு சாப்பிட்ட கெமிக்கல் போலுக்கு கொள்ள பட்டுட்டு வரும்னு நினைக்கிறேன். அதான் சேர்த்து தூக்கி வச்சேன். தேவையில்லாம நச்ச பச்ச தின்னுட்டு அலைதல்ல. கொடுக்கறது நீங்க தானே குடிக்கியா? அடம் முடிச்சு கேட்கும் போது இரு நான் போய் 2 இஞ்சி தட்டிட்டு வரேன். சரிம்மா அதுல கொஞ்சம் தேனை கலந்துங்க. வேற இஞ்சி குடிச்சு விட மாட்டா. சரி இரு நான் இஞ்சி இடிச்சு கொண்டுட்டு வரேன். வேற என்ன செய்யுதுங்க? அப்பமே வச்சுதா அம்மா நெஞ்சு கறிக்கீங்க. தூங்கவே இல்ல. தூங்காம இருக்காளா? போங்கம்மா இஞ்சி அடிச்சு கொடுங்க வாங்க. சரி இரு நான் இஞ்சி அடிச்சிட்டு வரேன். ஏய் பரவாயில்லாம இருக்காடி. இல்ல எல்லாம திங்காதானே கேட்கணும்ல. ஆஸ்பத்திரிக்கு போனாதான் முடியும் நினைக்கிறேன். இரு நான் வண்டி எடுத்துட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். என்னண்ணா என்னாச்சுது? இல்ல இல்ல வண்டி எடு உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துருவோம். ஏன்னா என்ன செய்து? அதுக்கு தலை நிமிந்து இருக்கும்ல நெஞ்சு கறிக்குங்க. ஏதாவது ஆயிர போகுது. நீ வண்டி எடு நான் தூக்கிட்டு வரேன். வா ஒரு தாவணி மட்டும் மாத்து ஓடியா. ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இருக்கட்டுண்ணே ராத்திரி தானே பரவாயில்ல தூக்கிட்டு வா. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்க. இரு துறனே கூப்பிடுவோம். துறனே நான் தூங்கிருப்பான்னு நினைக்கல. இல்ல இல்ல இவ்வளவு லைட் எரிஞ்சிச்சு. துறனே என்னங்க தம்பி எழுப்புறான். என்ன இசை கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. வா இல்ல சார் வண்டி எடு. அவன் பின்னாடி எடுத்துவா. என்ன பின்னாடி எடுத்துட்டு வா. இல்ல வண்டி இல்ல வாழ கொத வந்து கலக்கா. இல்ல வா. இரு நான் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி வா வா வா. ஒண்ணு இல்லம்மா நம்ம கிளம்பிட்டு வா. ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். ஈசா என்ன இத குடி. இல்லம்மா அவ ரொம்ப குழஞ்சி போய் கிடக்கா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். ராத்திரி போல எங்களை கூட்டு போற பிள்ளையா? இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு. நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். அவ ரொம்ப தலை நிமிட முடியாம கிடக்கும். என்னவா இருக்கும்? இப்படி ஒரே நாளா சொதங்க மாட்டாள? அதான் பயமா இருக்கு. இப்படி ஒரே நாள்லாம் தலை சாய்க்க மாட்டா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ஒரு 2 பேசி தான் ஆயிருக்கும். நான் பாத்துட்டு வரேன்.